அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உருது பேசினால்தான் ஒரிஜினல் முஸ்லீம். ஏன்னா மார்க்கம் தெரியாம அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவன் தான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொல்றான். இவன் என்ன சொல்றான்னா, உருது பேசுறவன் தான் ஒரிஜினல் முஸ்லீம்ங்கிற ட்ரெண்டை உருவாக்குவோம். அது போல இந்த காதிரியாக்கள், ஷாதிலியாக்கள், ஹுலூமியாக்கள், ஜஹ்மியாக்கள், லக்ஷபந்தியா இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு. இதெல்லாம் அங்கேருந்து வந்த உட்பிரிவுகள் தான். எங்கேருந்து இந்த உருது என்ற ஒரு மாயையில் வீழ்ந்து ஒரிஜினல் முஸ்லீம் என்ற அந்த ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் மூலமாக இருந்தாலும் அவர்கள் தமிழ் வழி மரபு மண் எந்த மண்ணை சார்ந்தவர்கள், இந்த மண்ணை சார்ந்தவர்கள். அப்ப இவன் கேட்கிறான், சீமான் அவர்கள் எப்படி தமிழர்கள் ஆவார்கள் இல்லையா? இப்படி மாறி மாறி பேச வேண்டியது. அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட்டா பேசுறேன்னு பேச வேண்டியது. அப்புறம் இஸ்லாமிய தான் உங்களுக்கு தெரியுமே, இந்த மாதிரி நாங்க முறைப்படி திருமணம் செய்வோம்னு சொல்லிட்டு எப்படி சொல்றது, இந்த சிவன் முருகன் என்ற ஒரு உள்ள வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அப்ப அவனுடைய அந்த பச்சோந்தி படலம் வந்து தெரியாமலேயே அந்த மாயையில வீழ்ந்து கிடக்கிறார்கள் இஸ்லாமிய சமுதாய மக்கள். அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்கள் யார்? அதுதான் அங்க முக்கியம். அல்லாஹ்வுடைய பார்வையில் உருது தெரிந்தால்தான் உண்மையான முஸ்லிம் என்று சொல்பவனும், அல்லாஹ்வுடைய பார்வையில் நாங்கள் தமிழம் மதத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் வந்து இந்த மாதிரி திருமணம் செய்து கொண்டு மூளை செலவையில் வந்து மூழ்கி போனவர்கள். சரி, ஓகே, பேசுறேன், அப்புறம் பேசுங்க. இப்போ நாம் என்ன சொல்ல போறோம்னா, அது நம்ம ஹஜரத் பேசிகிட்டு இருக்காரு, நமக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்காரு. ஆமாம், யார் எது சொன்னாலும் சரி நாம் நல்லதை எடுத்துக்குவோம், தீயதை விட்டுடுவோம். சரியா? இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறங்கிறத பார்ப்போமா? இந்த பாருங்க, மாஷா அல்லாஹ், இது முருங்கைக்கீரை உருவிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த முருங்கைக்கீரையை பற்றி நான் பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். முருங்கை மரத்தை கத்தார்லேயே நான் விதைகளை கொண்டு போய் ஒவ்வொரு நம்ம ஆந்திராக்காரங்க இருக்கிறது, பங்காளிங்க, இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய வேலை செய்கிற வீட்டு அவங்க ஒரு ரூம் வாசலில் அவங்க அழகுக்கு செடிலாம் வச்சுருப்பாங்க, இந்த கத்தாழை இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த இடத்துல அந்த முருங்கை விதையை ஒரு 2 விதை அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஊண்டி நட்டு வச்சுட்டு வந்துடுவேன், புதைச்சி வச்சுட்டு. அவங்ககிட்ட சொல்லிவிடுவேன், இதில் டெய்லி தண்ணி ஊற்றுப்பா அப்படின்ட்டு. அது வளரும். ஏன்னா அந்த மாதிரி தான் நான் இருந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட முருங்கை மரங்களை அதிகமாக உண்டு பண்ணி விட்டேன். நான் கத்தாரில் 8 வருஷம் இருந்ததுனால மரங்கள்லாம் நல்லா பெருசாகி முருங்கைகள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. முருங்கை மரம் வளர்ந்து பூ பூத்து காய்க்க ஆரம்பிச்சிடுது. 5 வருஷத்தில் சிறப்பாக நம்ம முருங்கை, அது நான் கத்தாரில் இருக்கும்போது வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் யூடியூப் சேனல் என்னுடையது இல்லை, என் தம்பி இது, காரைக்குடி பையன் அசீம்ங்கிற பையனுடையது. அவன் துபாயில் இருந்து நான் வீடியோ பண்ணி கொடுப்பேன், அவன் யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருந்தான். அவன் யூடியூப்பில் போடுற வீடியோக்கள் வந்து அதிகமாக வியூஸ் போகவே இல்லை, யாரும் பார்க்கறதில்ல. இப்போ நம்ம போடுற வீடியோ மாஷா அல்லாஹ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். நீங்களும் அதிகமாக ஷேர் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோக்களை பார்க்குற நீங்களும், அதை ஷேர் பண்ணுற நீங்களும், சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே அல்லாஹு அக்கிருபை செய்வானாக. ஜஸாக் அல்லாஹ் ஹைரா. மேலும் மேலும் உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன், எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த முருங்கைக்கீரை வந்து இப்போ எனக்கு 50 வயசு ஆகுது. ஆனால் இந்த முருங்கைக்கீரை சாப்பிட ஆரம்பித்த பிறகு தான் முகத்தில் வந்து முறப்புத்தன்மை, கை கால்லாம் வந்து நல்ல ஒரு நரம்புகள்லாம் வந்து நல்லா வலுவு பெற ஆரம்பிச்சது. நான் கடலில் மீன் பிடிக்கிற வேலையில் கூட போட்டு வந்து கையில் தட்டி சரியான அடி. ஏன்னா அந்த அடினால கிட்டத்தட்ட ஊரில் இருந்து அதோட மூட்டை தூக்கி லோடு ஏற்றி டிரைவர் வேலையும் பார்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்த கஷ்டங்கள்லாம் இன்றைக்கி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் அவ்வளோ பட்ட கஷ்டத்துக்கு பலன். இன்றைக்கி உட்காந்து வேலை பார்க்குறேன். ஸ்மார்ட் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்குக்கு பிறகு ஸ்மார்ட் ஒர்க்கை இறைவன் கொடுத்துட்டான். அந்த கை வலிக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் தங்கச்சியும் சரி
ப்ளீஸ்ண்ணே கொஞ்சம் இது எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருவோண்ணே அப்படின்னு தங்கச்சியும் சரி மனைவியும் சரி கேட்டாங்க. என்னத்த நான் பார்த்துக்கிறேன், என்னைக்கு நான் ஆஸ்பத்திரி போனேன் மாத்திரை மருந்து திங்கிறதுக்கு அப்படின்ட்டு. எது வந்தாலும் வந்து நம்ம மருத்துவமனைக்கு போகிறத தவிர்க்கணும். நோய் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகணும் அப்படின்னாக்கா உணவு தான் நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. இப்போ சொல்கிறது கூட உணவே மருந்து, உணவு எப்படி மருந்தாகும்? மருந்தை திங்கிறன்னா நீ வியாதி, அப்போ நீ திங்கக்கூடிய உணவு உனக்கு மருந்து. அப்படி தான் இன்றைக்கி சிப்ஸு திங்கிறது, இன்றைக்கி தயாரிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே, அதாவது வெளிநாட்டவர்களுடைய கம்பெனியில் பெப்சி கோலா எல்லாமே. இப்போ உணவு உங்களுக்கு மருந்து. வைத்தியம் பார்க்க போனால் மருந்து கொடுப்பாங்க, ஆனால் உணவே மருந்து. என்னடா உணவே மருந்துன்றானுல? இப்போ உணவு வந்து மருந்தாக்கிட்டானுல அப்படின்ட்டு. உணவு மருந்து கிடையாது. உணவு உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கணும். மருந்து ஆகுதுன்னா அப்போ மருந்தெல்லாம் உணவில் கலந்து கொடுக்குறான்னு அர்த்தம். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த முருங்கைக்கீரையை பொறுத்தளவு உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு ஒரு பழமொழி உண்டு. அதனால் முருங்கை மரத்தை வீட்டு வாசலில் வைக்கக்கூடாது, நம்மளை வெறுங்கையை ஆக்கிடும். அப்படி இல்லை, முருங்கைக்கீரையை நீங்கள் சாப்பிட்டு, முருங்கைக்காய் சாப்பிட்டு, முருங்கை பூவை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மாஷா அல்லாஹ், ஃபோன் வருது. அதனால் இதை சாப்பிட்றது உடலுக்கு ஆரோக்கியம். கண்டிப்பாக முருங்கைக்கீரை நான் என்னென்ன வீடியோ போடுறேனோ அது எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ்.